பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு ஜனநாயக படுகொலை சம்பவம். திமுக அரசின் அச்சத்தின் வெளிப்பாடு அப்பட்டமாக இதன் மூலயமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கே தெரியும், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் ஒரு 40 தொகுதிகளில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதை கண்டு பிரதான எதிர்க்கட்சியினுடைய பயணத்தை கண்டு அச்சப்படாத திமுக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணத்தை கண்டு அச்சப்பட்டு இன்றைக்கு இந்த தடையை விதித்திருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசுகின்ற போதே ஒன்று குறிப்பிட்டு சொன்னார். நடைபயணத்திற்கான அறிவிப்பு வந்த உடனேயே திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் நலத்தில் குன்று ஏற்பட்டு ஜுரம் அடிக்க ஆரம்பித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உடலில் எந்த கோளாறும் இல்லை. அவருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணத்தில் பயம் மேற்கொண்டு அந்த அச்சத்தினால் ஜுரம் வந்திருக்குன்னு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசினாரே, அது உண்மைத்தான் என்பதை நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை! இதுதான் மக்களின் ஆட்சியா? இதுதான் மக்களின் ஆட்சியா? முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர், முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர், மக்களுக்காக பாடுபடக்கூடிய பெருமகனார் மக்களை சந்தித்து நடைபயணத்தை மேற்கொள்கிறாரு. ஏன் உங்களுக்கு அச்சம்? எதற்காக அச்சம்? இந்த தடை விதிப்பு ஆணை பல சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. சமூக வலைதளங்களில் ஒரு சாரார், அதாவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்கள் இந்த அறிவிப்பு வரக்கூடிய முன்கூட்டியே சில நிமிடங்களுக்கு முன்பாகவே இப்படியான ஒரு அறிவிப்பு வரப்போவதாக பதிவிட்டிருப்பது என்பது இதில் என்ன உள்குத்து இருக்குது என்கின்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. திமுக என்ன காய நகர்த்தல் செய்துகிட்டு இருக்கு என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. திமுக என்ன சதித்திட்டத்தை தீட்டினாலும் சாதனைநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உறுதியாக நின்று உங்களுடைய ஆட்சியை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவார். லட்சோப லட்ச தம்பிகள் தொண்டர்கள் அவர்களுடன் இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சதித்திட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்ன சொன்னது மாதிரி தான் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது, எத்தனையோ நடைபயணங்கள் நடக்குது, எத்தனையோ தலைவர்களின் பேச்சு உரையாடல்கள் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது. ஆனால் அதை கண்டெல்லாம் அச்சப்படாத திமுக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வலிமையை எதிரிகளே இந்த மண்ணிற்கு வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இப்படி தான் எடுத்துக்கணும். அவர்கள் அச்சத்தின் உச்சத்தில் நிற்கிறாங்க. இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ளாக ஆட்சி முடிவிடக்கூடிய தருவாயில் திமுக என்கின்ற சகாப்தத்தையே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கிறார். ஓர் பேரினத்திற்கு திமுக செய்த துரோகத்திற்காக திமுகவை அழிக்க தொடங்கியிருக்கிறார் என்கின்ற அச்ச உணர்வோடு தான் இன்னைக்கு இப்படியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. அப்படியாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. இந்த நாளில் தொடக்கத்திலேயே முன்ன சொன்னது மாதிரி தான், இந்த நாளில் தொடக்கத்திலேயே யார் எதிரி என்பதை தீர்மானித்து திமுகவிற்கு எதிராக களமாட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புறப்பட்டதும் இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட எழுச்சியும் எல்லாத்திற்கும் மேலாக பெருவாரியாக பறைய சமுதாயத்து தோழர்கள் இந்த கூட்டத்திற்கு ஆதரவளித்தார்கள் என்பது அச்சப்படுத்திருக்குமா இல்லையா மு.க.ஸ்டாலின் அவர்களை? அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தடை விதிப்பதாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. இதற்குள்ளாக மிகப்பெரிய அரசியல் சதி பின்னப்பட்டிருக்கலாம். அதை பாட்டாளிகளின் தலைவர் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இது. எங்கள் தலைவர் அத்தனையும் சமாளிப்பார். மக்களை சந்திப்பதற்கு மக்கள் காவலர்களுக்கு தடை போட இந்த அரசுக்கு அதிகாரம் தந்தது யார்? ஒரு ஜனநாயக அரசை ஒரு காட்டாட்சி தர்பாராக மாற்றக்கூடிய இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை இன்றையிலிருந்து சபதமேற்று நடைமுறைப்படுத்துவோம். இது எப்பேற்பட்ட ஜனநாயக படுகொலை, எப்பேற்பட்ட அடக்குமுறை,
எப்பேற்பட்ட அக்கிரமம் இது! அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடாதா? தொண்டர்களை சந்திக்கக்கூடாதா? தன் உறவுகளை சந்திக்கக்கூடாதா? ஏன் உங்களுக்கு இப்படியான அச்சம்? இன்றைக்கு திருப்போரில் கண்ட எழுச்சி உங்களை அச்சத்தில் ஆழ்த்ததா? விழுப்புரத்தில் நடந்த பேரணி உங்களை அச்சப்படுத்துகிறதா? மகாபலிபுரத்தில் நடந்த மாநாட்டில் இருந்தே திமுக தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ சதித்திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கு. உங்கள் எத்தனை சதித்திட்டங்களை தீட்டினாலும் அத்தனையும் தவிடுபடியாக்கி தலைவர் இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியை வேரோடு மண்ணோடும் அகற்றி காட்டுவார். தடை யாருக்கு போடுறீங்க? தடை இந்த மண்ணின் மைந்தருக்கா? இந்த மக்களின் நாயகருக்கா? யாருக்கு தடை போடுறீங்க? இந்த மண்ணை ஆள பிறந்தவர் அவர், இந்த மண்ணிற்கு உரிமையானவர் அவர், அத்தனை பேரையும் பாதுகாக்க பிறந்த பெருமகனார் அவர், சமூக நீதியை வென்றெடுக்க வந்த நாயகர் அவர். அவருக்கு எங்கிருந்தோ வந்து தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் தடை போடுவதை என் தமிழினம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? எங்கள் தமிழினம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? திமுகவுக்கு அச்சம் முளைச்சிடுச்சு. 2026 எதிரிகளை பிரித்து எப்படியாவது ஆட்சியில் அமர்ந்துவிடலாம் என்று இருமாப்போடு இருந்த திமுகவிற்கு அச்சம் பிறந்திருக்கு. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதனால் அச்சம் ஏற்பட்டிருக்கு. அண்ணன் திமுக அண்ணா கிராமத்தை சேர்ந்தவரை என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்புறம் எதுக்குயா உங்களுக்கு காவல்துறை? இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கார வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன், அப்போ நீங்கள் என்னவா சித்தரிக்கிறீங்க? சமூக விரோதிகளை சித்தரிக்கிறீங்களா? இப்படி சொல்லித்தான் இந்த சமுதாயத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளார வெறுப்புணர்வு கொண்ட சமுதாயமாக மாற்றக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தின் மீது நடத்தக்கூடிய அடாவடித்தனம் இது. பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தினாலோ, பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ, பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக நின்றாலோ, பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை மேற்கொண்டாலோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுனா என்ன வார்த்தை? அது சமூக நீதியை வென்றெடுத்த இயக்கம் இது. உங்களிடமிருந்து நெய்வேலியை மீட்டு தந்த இயக்கம் இது. காவேரி மேலாண் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி தந்த இயக்கம் இது. இந்த இயக்கத்தினால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதா? தினகரன் பத்திரிகையை கொளுத்துனீங்களே, அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலையா? அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலையா? எத்தனை திமுகவை சேர்ந்த ரவுடிகள் அராஜகத்தில் ஈடுபட்டாங்களே, அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலையா? இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதா? காவல்துறையை கைக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாப்பு தரணும். மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக வீதியில் இறங்கி வலம் வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது, இந்த இயக்கத்தாருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஒரு அரசின் கடமை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? இது ஒரு ஆட்சியில் இருக்க வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சொல்லா இது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் மனு கொடுத்தாங்கன்னா அப்போ உங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமான்னு கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. இன்றைக்கும் காவல்துறையினருக்காக குரல் கொடுக்கிறார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கும் காவல்துறையினருக்காக குரல் கொடுத்தார். இன்னைய கூட்டத்தில் காவல்துறையினருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னு, அதுதான் உண்மை. உள்ளவாகவே காவல்துறையினர்கள் இதை கண்டிப்பார்கள். உண்மையாகவே காவல்துறையினர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த சர்வாதிகார செயல். உண்மையாகவே அதற்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த சர்வாதிகார செயல். முதல் நாள் தொடக்கத்திலேயே இப்படியான செயலை செய்திருக்கக்கூடியது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று.